வேண்டுமென்று அவள் எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? அவள் பூங்காவன தோட்டத்துக்கு கொடியா வாராள் பூ பறிக்க வேணுமென்று நாமல் பூஜை செய்ய வேணுமென்று பூங்காவனத்திலே பலவிதமாகப்பட்ட புஷ்பங்கள் நிறைந்திருக்கிறது. என்னென்ன புஷ்பம் எல்லாம்? மந்தாரை, பிச்சி, இருவாச்சி, செண்பகம், வாடாமல்லி, வடர்மல்லி, சூடார்மல்லி, சுடர்மல்லி, மல்லிகை, முல்லை, கனகாமரை, கட்டி செந்தி, ஜபல் பூ, செவந்தி பூ, வருவாங்க. கூப்பிடுங்க. காட்டு ரோஜா, ஊட்டி ரோஜா. அண்ணாச்சிக்கு மயக்க திருப்புங்க. அப்படி பலவிதமான மலர்கள் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. உயர் திரு ராமையா ஐயா அவர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். உடனே வாங்க ஐயா. ஆமா, உயர் திரு ராமையா அவர்கள் உடனே கோயிலுக்கு வரும்படி அண்ணாச்சி அழைக்கிறார். அதேதான் சீக்கிரம் வாங்க ஐயா. மலர்கள் அப்படியே பூத்து கொண்டிருக்கும் போது சரி, அங்க அட்டகாளியர்கள் காமாட்சி அம்மா என்னமா செய்கிறார்கள்? அப்ப இத்தனை புஷ்பங்களும் பூங்காவன தோட்டத்திலே பூத்து நிறைந்திருக்கிறது அல்லவா? இப்பேற்பட்ட புஷ்பத்திலே சிவனுக்கு பிடித்த மலர் என்ன மலர்? அதாவது ஒரு சாமிக்கு ஒரு பூக்கள் பிடிக்காது. அம்பாளுக்கு நந்திவட்டம் பிடிக்காது. நந்தியார் வட்டம் பிடிக்காதுன்னு சொல்லுதாங்க. ஆனா இப்ப அதை வச்சுதான் மாலையே போடுதாங்க. பூ அதுதான் சௌரியமா இருக்கு. எனக்கு நம்பியார பிடிக்காது. நம்பியாரையா? ஆமா, நந்தியார் வட்டம். நான் நந்தி வட்டம்ங்க. நீ நம்பியார் கூட ஓயாம சண்டைக்கு வருவார் அவரு. பிள்ளையாருக்கு துளசி ஆவாது. அருகு போடலாம். ஆமா, பெருமாளுக்கு அருகு ஆவாது. துளசி போடலாம். சிவனுக்கு அதாவது தாளம்பூ ஆகாது. சிவபெருமானுக்கு. சரி, அப்படி இருப்பதனால சரி செவ்வரளி மாலையை போட்டு வணங்கலாம். சிவனுக்கு பிடிச்ச செவ்வரளி மாலை. அதாவது எத்தனை தன்மையான பூக்கள் இருந்தாலும் ஒரு வெள்ளை நிறம் உள்ள மலரை எடுத்து 48 நாள் ஒரு மண்டலம் நம்ம நினைத்த இஷ்ட தேவதைய அந்த வெள்ளை மலரை எடுத்து 48 நாள் அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம வணங்கணும்னு சொன்னா நம்ம நினைச்ச காரியம் முடியும். நடக்குமோ? ஆமா, அறிவு பிறக்கும். சரி, அதே மாதிரி மஞ்சள் நிறம் உள்ள சரி மலை எடுத்து ஒரு நம்ம இஷ்ட தேவதைக்கு போட்டு வணங்கினால் ஞானம் பிறக்கும். ஞானம் பிறக்கும். அறிவு வேற ஞானம் வேற. ஆமா, நீ ஓயாம வணங்கும். நான் வணங்க போய்தானே அறிவு இருக்கு. அப்படி இருப்பதனால ஆமா சிவமாலை அதாவது செவ்வரளி மாலை எடுத்து இந்த அம்பாளுக்கு போட்டு வணங்கணும்னு சொன்னா அப்படின்னா சத்துரு தொலைவான். சத்துருன்னா யாருன்னு? சத்துருன்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள். நம்ம எதிரிகளை வீழ்க்கக்கூடிய சக்தியானது இந்த செவ்வரளிக்கு தன்மை இருக்கின்றது. உண்டு. அதே மாதிரி அத்தனை மலர்களையும் விட்டு ஆமா அந்த செவ்வரளி மலரை படித்து நம்ம ஏதாவது நேரம் சரியில்லை, ஒரே பிரச்சனையா இருக்கு, போய் சோசியம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சோசியம் பார்க்க போனா சோசியக்கார் சொல்லுவார், எப்படி எப்பா உனக்கு ஏற்ற பிடிக்கல, உன் குடும்பத்தை சுத்தி ரொம்ப எதிரியா இருக்கிறாங்க, அதனால உன்னுடைய குலதெய்வத்துக்கு நல்ல சிவரளி மலரை கொண்டு போய் போட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க. அந்த சிவரளி மலரை போட்டு வணங்கினா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொலைந்து போவார்கள் அப்படின்பார். அதனால சிவரளி மலருக்கு எதிரிகளை துரைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. என் வீட்டுக்கு என் கொழுந்தியா வரவே மாட்டுக்கா. வீட்டுக்காருக்கு என் கொழுந்தியாருக்கு அடிக்கடி சண்டை வருது. சரி, சண்டை வராம இருக்க ஏதாவது மலர் உண்டா? இருக்கா? இல்ல. என்ன உலகத்திலே ஒரு உயர்வான பூ இருக்கு. என்ன பூவு? அந்த பூவை நீர் எடுத்துக்கொண்டு போய் சரி குழந்தையாட்ட கொடுக்கணும். அந்த பூ எந்த கோவிலுக்கு ஆகாது, எங்கேயும் சூட முடியாது. அது என்ன பூவு? அதான் பீனாரி பூ. என்ன மனுஷன்
இருக்கியா அவர் குழந்தைகளை சேர்த்து வைக்கணுங்காரு. நீ பூவை கொடுத்து பிரிச்சு வச்சிருவங்களுக்கு குடும்பத்தினா அப்புறம் அவர் பண்ணுறது தானே. வணக்கம் வணக்கல சரி நல்லதுக்குன்னு அவர் சொல்லுவாரு. பொடியா தான் இருக்கும். உருவி பார்த்துட்டு அதான உனக்கு அறிவு இல்லைங்க. உலகத்துல இருக்கதான் சொல்ல முடியும். அது ராய்க்கப்படாது. அதை விடுங்க. யாராரு கண்டு நீ இருக்கக்கூடிய பூவை சொல்லியான்னு சொன்னா போய் எடுத்துட்டு வரணும்ல. ஆமா இருக்கா இல்லையா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். சரி சரி கொடுப்போம். அந்த பூவை கொண்டு போய் கொடும். என் ஜவலப்பாடி வெளிநாடு போட்டும். போட்டுமா? ஆமா அவரு போட்டுங்க. அவருக்கு கொண்டு கொடுக்க முடியும். ஒரு முழம் கயிறு கிடைக்கல உனக்கு. எதுக்கு இந்த வரத்து வர நீ? சரி அப்ப இந்த ஆயாகப்பட்ட கம்ப காவாட்சி அம்மா இப்படியாகவே பூங்காவன தோட்டத்தில் பூ மலர்களை பறித்து நாமல் பூஜைகளை செய்ய வேணும் என்று கையால மலர் எடுத்தால் கையால மலர் எடுத்தால் காப்பலிகி போகுவேன் விரலால மலர் எடுத்தால் வெம்பி விடும் என்று சொல் நகத்தால மலர் எடுத்தால் நகத்தால மலர் எடுத்தால் அதில் நரம்பு சத்து போகுவேன் செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் எடுத்து வெள்ளி துரட்டி கொண்டு வில்வ இலைகளை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு எப்படி செவ்வரளி இஷ்டமோ அதே போல இறைவனுக்கு வில்வ இலையும் சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். ஆமா, அப்ப இந்த செவ்வரளியவும் வில்வ இலையவும் கொண்டு வந்து விமலனுக்காகவே பூவாகவே தொடுத்து காளியர்கள் சிவலிங்கத்துக்கு முன்னாலே போட்டார். வில்வக்காய் பாத்திருக்கீங்களா? வில்வக்காய் எப்படி இருக்கும்? வில்வக்காய் வந்து முட்டை வேண்டாம், கடாய் வேண்டாம், வேண்டாமோ எந்த பலிகளுமே வேண்டாம், வேண்டாம். ஒரு வில்வக்காயை வெட்டினா ஆமா 5 கிடாய் வெட்டினதுக்கு சமம். அடே அப்பா, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த வில்வக்காயும் வில்வ இலை. அந்த வில்வக்காய்க்கு வந்து அவ்வளவு மவுசு, அதே மாதிரி இலைக்கு அவ்வளவு தன்மை. ஆமா, அப்ப இந்த விவரம் தெரிஞ்சும் கறி சாப்பிடணும்னு சொல்லி தான் கடாய் வெட்டுது. என்ன ஆமா, பிறகு எப்படி சாப்பிட முடியும்? சொந்த பந்தத்தை கோயில் கொடை கூட்டு வந்தோம்னா கறி சாப்பாடு கொடுக்கணும்ல. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு கிடையாதோ? நாங்க இருந்து கொண்டு வந்தோம். நாளைக்கு கறிஞ்சோறும் சாப்பிடலாம்ல பார்த்தா நீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடூர் நாளைக்கு தான் கொண்டு இருக்குமோ?
சரி ஞாயிற்றுக்கிழமைக்கு வாரோம். அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வரணும்னா ஆமா கிடாய கொன்னா பாவம் கோழி போட்டு சாப்பிட்டா தின்னா தீரும் கொன்னாப்பா. நான் வாரேன் அண்ணாச்சி. நான் வாரேன் அண்ணாச்சி. நான் வாரேன். நான் வரல அண்ணாச்சி. ஆமா எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஆமா சரி. அப்போ இந்த வில்வ இலைகளையும் செவ்வரளியும் மலர்களையுமே கொண்டு வந்து சிவபெருமானுடைய சிவலிங்கத்திற்கு போட்டு அந்த காளியர்கள் எப்படி பூஜை செய்ய வருகிறார்கள்? அவன் பகவான் என்று சொல்லுவாள சொல்லுவாள். அவன் பகவான் என்று சொல்லுவாள். பஞ்சாத்தரம் பூசுவாள. அவன் சிவனார் என்று சொல்லுவாள். அவள் திருநீரும் பூசுவாள். அவன் கடவுள் என்று சொல்லுவாள். சொல்லுவாளா அவள் கையெடுத்து வணங்குவாள். வணங்குவாளா அவள் அல்லும் நல்ல பகலுமாக அவள் ஆண்டவனை மனதில் எண்ணி அவள் அரணார் பூஜை செய்து வாராள். அவள் இரவும் நல்ல பகலுமாய் கம்ப காமாட்சி அம்பிகையாள். அவள் எள்ளட உண்டவதிடாள். அங்கே ஈசன் பூஜை செய்து வாராள். அவள் பூஜை செய்து வாரபோது பூஜை செய்து வாரபோது அவள் இன்னும் என்ன செய்து வாராள்? அல்லும் பகலும் 60 நாளிகையும் அணுவளவும் தவறாமல் இரவும் பகலும் எள்ளளவும் இறைவனுக்கான பூஜைகள் தவறாமல். அதாவது ஒரு ஆலயத்திலே பூஜைகள் வைக்கிறோம்னு சொன்னா இத்தனை மணிக்கு பூஜைனா அதுக்கு சரியான ஏற்பாடு உடனே நடத்தணும். 12:30 மணில இருந்து 1 மணிக்குள்ள பூஜை நடத்தணும். பூஜை இத்தனை மணிக்குன்னு சொன்னா அத்தனை மணிக்கு பூஜையை பண்ணிடணும். நம்மளுக்காக தெய்வம் காத்திருக்க கூடாது. தெய்வத்துக்காக நம்ம காத்து இருக்கிறா. ஆனா நமக்காக தெய்வத்தை காத்திருக்க வைக்க கூடாது. கூடாது. எந்த நேரம் வரணுமோ அந்த நேரம் வரும் சாமி. அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணணும்னு சொன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாலே அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணணும், ரெடி பண்ணணும். அப்பதான் 12 மணினா 12 மணி, சரி 12:30னா 12:30 அப்படி பூஜை பண்ணலாம். ஆமா. அப்போ அப்படியாகவே என் காளியர்கள் காமாட்சி அம்மா, மாரி, காளி, முப்புடாதி, வடகாசி, வடக்குத்தி அம்மா, மார்த்தாண்டவல்லி அப்ப இப்படியாகவே இறைவனுக்காகவே பூஜைகளை செய்து வருகிறார்கள். பூஜைகளை செய்து வருகின்ற போது இன்னும் எப்படி வணங்கி வருகிறாள்? முக்கால வேளை பூஜைகளை முக்கால வேளை பூஜைகளை
ஆமா இரவு நேரம் வரைக்கும் 6 கால பூஜைகளை ஆண்டவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்து பகவான் என்று சொல்லி நெச்சி நிறைய பஞ்சாச்சரங்களை பூசி அழகா பூசி, சிவனார் என்று சொல்லி நெச்சி நிறைய திருநீரை பூசி அழகா பூசி, கடவுளை நினைத்து கையெடுத்து வணங்கி 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 இறைவனுக்கு வந்து சிவபெருமானுக்கு ஒரு நாளைக்கு 6 கால பூஜை. 6 கால பூஜை. 6 கால பூஜைன்னு சொன்னா எப்பமெல்லாம் 6 கால பூஜைனா எப்பமெல்லாம் நடத்துங்க மாப்பிள? அதாவது காலையில 5 மணிக்கு ஒரு பூஜை, 5 மணி காலையில ஒரு பூஜை, அத்த கால பூஜை. 5 மணிக்கு ஒரு பூஜைனா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே டீ குடிக்க பத்தியடா, அத மாதிரி சாமிக்கு ஒரு பூஜை. ஆமா, காலையில சாமிக்கு என்ன படைக்கணுமோ ஆமா ஆமா அதுக்காண்டி நம்ம காப்பி குடிக்கணும். காப்பி வைக்க முடியுமா? காப்பி வைக்க முடியாது. ஏதோ ஒரு அமுதம் போட்டு காலையில 5 மணிக்கு ஒரு பூஜை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு ஒரு பூஜை, காலை 9 மணிக்கு. காலை 9 மணிக்கு. ஆமா. அதுக்கப்புறமா 9 மணிக்கு நம்ம டிஃபன் சாப்பிடுறோம் இல்லையா, அத மாதிரி காலையில 9 மணிக்கு சாமிக்கு ஒரு பூஜை. கணக்கா கண்டுபிடிச்சு வச்சிருக்கியா? ஆமா. பிறகு அதே மாதிரி 12 மணி 12:30 மணிக்கு ஒரு பூஜை. சரியா 12:30 மணிக்கு ஒரு பூஜை, மத்தியான பூஜை. அதான் உச்சிகால பூஜை. ஆமா. அதுக்கப்புறமாக சரி 4 மணிக்கு ஒரு பூஜை, சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு பூஜை. அதுக்கப்புறமாக சரி சாயங்காலம் 6 மணிக்கு கருக்கல் பூஜை. கருக்கல் பூஜை அதுக்கு எத்தனை பூஜை சொல்றீங்க? 5 ஆச்சு. 5 ஆச்சுல? ஆமா. 10 மணிக்கு ஒரு பூஜை, இரவு 10 மணிக்கு ஒரு பூஜை. ஆமா, அது அலங்கார பூஜை. அலங்கார பூஜை 10 மணிக்கு மேல் பூஜையை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு சாமி தூங்கணும், ஓய்வெடுக்க போகணும், நடை அடைச்சிரணும். ஆமா, சாமி ஓய்வெடுக்கணும், நம்ம ஓய்வெடுக்கணும். அப்புறம் நம்ம தான் என்ன வேலை இருந்தாலும் 10 மணிக்கு கதை வெடிச்சு போர்வை இழுத்து முடி தூங்கிடுதமே. ஆமையா, அத மாதிரி சாமிக்கு ரெஸ்ட் வேணும் பத்தியடா. ஆமா, பூஜைகள்லயே வணங்கக்கூடிய பூஜை வந்து நம்மளுடைய கோவில்ல தான் கூடுதல் பூஜை. 6 கால பூஜை. 6 கால பூஜை. மற்ற சாமிகளுக்கெல்லாம் 4 காலம் 3 காலம். ஆமா, 3 காலம் தான். சரி. ஆமா, அப்படி இருப்பேனா? இப்ப நம்ம 6 காலம் எங்க வணங்குதோ? அதானே. இல்ல இல்ல, அடே அப்பா, கோயில் கொடைக்கே சாமி கும்பிடுன்னு சொன்னா பெரிய சங்கடப்பட்டு வர வேண்டி இருக்கு. ஆமா. சரி. அப்ப இப்படியாகவே ஆண்டவனுக்காகவே 6 கால பூஜைகளை செய்து ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, எத்தனை வருடம்? 12 வருடம் ஆகிவிட்டது. அதற்கும் மேலாக 12 வருடமா 12 வருடமா பகவான் பூஜை செய்துவார். 20 25 வருடமா ஈசன் பூஜை செய்துவார். 30 வருடமா 30 வருடமா அவள் முக்கண்ணனை வணங்கினார். அழகாக அன்போட பூஜைகளை செய்து வருகிறார்கள். 51ஆம் வருடம் என்னைக்கு பிறந்ததோ 51ஆம் வருடம் பிறக்க அம்மாளுக்கு ஆணவம் அகம்பாதம் உண்டாகிவிட்டது. ஆணவம் வந்தா என்ன ஆகும்? அழிந்து போகும். ஆணவம் என்பது அழிவுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதாவது மண்டக்கண வரலாம், மண்டக்கேன வரக்கூடாது. மண்டக்கேன வந்தா என்ன செய்ய? ஒரு காலம் குறையாது, மண்டையத்தான் உடைக்கணும். மண்டையை உடைச்சாலும் அது விடாது. அப்ப இந்த காளியர்கள் 8 பேர்களும் காமாட்சி அம்மா, வடகாசி வடகுத்தி அம்மாளுக்கு 51ஆம் வருடம் பிறக்க தன்னை மிஞ்ச தாரணையில யாரும் இல்லைன்னு அவன் மனசுல நினைக்கிறான். ஏன்னா சிவனுக்கு 50 வருஷம் பூஜை பண்ணி இருக்கிறார். அப்ப சர்வீஸ் கூடின உடனே 50 வருடமா நம்ம ஆண்டவனை கும்பிட்டா நமக்கு மேல நம்ம யாரு இருக்கா அப்படின்னு கம்ப காமாட்சி காளியர்கள் 8 பேர்களும் நினைத்து கொண்டு அந்த 51ஆம் வருடத்திலே ஆணவ மகாபாதங்கள் உண்டாகி அவள் முப்புறத்து கோட்டையிலே எப்படி இருக்கிறா தெரியுமா? அவள் பகவான நினைக்க மாட்டா, நினைக்க பகவான நினைக்க மாட்டா. காமாட்சி அம்பிகையா கையெடுத்து வணங்க மாட்டா. அவள் ஈசனையும் நினைக்க மாட்டா. 2
பஞ்சாச்சரம் பூச மாட்டாள். ஆமையா சிவனை நினைக்க மாட்டாள். அவள் திருநீரும் பூச மாட்டாள். ஆமையா கடவுளையும் நினைக்க மாட்டாள். கையெடுத்து வணங்க மாட்டாள். வணங்க மாட்டாள். ஆணவம் அகம்பாதம் உண்டான நாள் முதலாக ஆமையா முப்புறத்து கோட்டையிலே சிவனுக்கு எந்த பூஜையுமே கிடையாது. ஆமா எந்த பூஜையும் கிடையாது. 50 வருடமா ஆண்டவனுக்கு வந்து ஆமா 50 வருடமா ஆண்டவனுக்கு ஒவ்வொரு நாளும் 21 வகையான அபிஷேகம் செய்வா. என்ன அபிஷேகம்? பாலால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், திரவியத்தால் அபிஷேகம், மாவால் அபிஷேகம், மஞ்சளால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், பழத்தால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், திருநீச்ச அபிஷேகம், இப்படியாகவே பன்னீரால் அபிஷேகம் என்று 21 வகையா பண்ணுவா. ஆமா 21 வகையா பூஜை பண்ணுனவா. என்னையா 51 வருடத்துல ஆணவ வந்த நாளையில இருந்து சிவனுக்கு தண்ணி கூட கிடையாது. பச்சை தண்ணியை கூட தலையில ஊத்த மாட்டாங்க. தண்ணி கூட கிடையாது. இல்ல இல்ல இந்த மாங்குளையை கொண்டாவது துளிக்காளா? அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. இல்ல எதுவுமே கிடையாது. சிவனும் பிடிச்சு வச்ச இடத்துல சிவலிங்கம் அப்படி கொலக்கட்ட மாதிரி இருக்கு. அதேதான் பூஜை பண்ணாதானே அந்த சிவலிங்கத்தை பார்க்கலாம் நல்லா இருக்கும். ஆமா பூஜை பண்ணலாம் என்ன ஆகும்? பூஜை பண்ணலாம் அருள் கெட்டு போகும், பக்தி குறைஞ்சு போகும், சக்தி குறைஞ்சு போகும். அப்ப இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணாம இருக்க சிவலிங்கத்துக்கு அருள்மயம் குறையுது. ஆமா மங்களா இருக்கு. அருள் குறைய ஆண்டவனுக்கு கைலாசத்துல இருக்க முடியல, இருளடைஞ்சிருக்காரு. ஆமா நமக்கும் பாருங்க வயசாகி போச்சுன்னு வைங்க. ஆமா நமக்கும் ஒரு சக்திகளா குறையும். உடம்புல ஒண்ணு வேலை செய்யுது. ஆமா முத கண்ணை பிடிக்கும். கண்ணை பிடிக்கும். முதல்ல கண்ணை பிடிக்கும். கண் பார்வை மங்கும். பிறகு காது கேட்காது. ஆமா அதுக்குதான் மீன் கொடுத்திருக்காங்கல்ல. அப்படி இருப்பதனால அதே மாதிரி பகவானுக்கு சரி சக்தி எது குறைஞ்சு போச்சு. இந்த சிவலிங்கத்துக்கு இருக்கக்கூடிய பூஜைகள் குறைய கைலாசத்துல ஆண்டவனாகிய பகவான் சிவலிங்கத்துக்கு அருள் குறைய சிவபெருமானுக்கும் அருள் குறைந்து கொண்டே இருக்கு. ஏன் அருள் குறையுதுன்னா இந்த சிவலிங்கத்துக்கு மகிமை இருந்தா தான் சிவனுக்கு மகிமை இருக்கும். அப்போ பூஜைகள் குறையும் போது ஆண்டவனுக்கு அருளும் இல்லாமல் பொருளுமே இல்லாமல் அந்த கைலாசமாகப்பட்டது அந்த இறைவனோட கைலாசம் இருளாக இருக்குதையா. சொக்கரோட கைலாசம் சிவனே கைலாசத்துல சிவனேன்னு இருக்காரு. சிவனேன்னு இருந்தா நம்ம எல்லாம் என்ன செய்ய? என்னமும் பண்ண முடியாது. படியளக்கும் ஆண்டவன் நல்லா இருந்தா தானே பகவான் நம்மளை பாதுகாப்பாரு. சிவனே இருந்தா பகவான் தான் நமக்கு படி அளக்கணும். நமக்கு மக்களுக்கு படி அளக்காம அவர் பாட்டு சிவசிவான்னு இருந்தா இந்த மக்கள் என்ன செய்வாங்க? நம்ம அம்மாவும் அப்பாவும் நல்லா இருந்தா தானே நம்மள நல்லா பாத்துக்கிடுவாங்க. அவங்க கஷ்டப்பட்டா நம்மள பார்க்க முடியுமா? முடியாது. அத மாதிரி படைத்த இறைவன் நல்லா இருந்தா தான் நாமல் படைத்த பிள்ளைகளை சிவபெருமானால பார்க்க முடியும், படி அளக்க முடியும். பகவான் சிவனேன்னு இருக்கும் போது பாரில் உள்ள மக்கள் எல்லாம் பசியோட அப்படியே எறும்பா செத்து மடிஞ்சிடும். பிறகு ஐயோ அப்ப இந்த சிவனே கைலாசத்திலே சிவனே என்று இருக்க பார்வதா தேவி பார்த்தாள். ஐயோ இந்த ஆண்டவனை இப்படி இருக்கின்றாரே, இறைவனே இப்படி இருந்தா இந்த உலகம் தாங்காது. அதனால இறைவனாகிய பகவான் இந்த இருளில் நீங்கி ஒளியாக வர வேணும் என்று சொன்னால் அருள் வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? 4 செட்டு மேளத்தை போட்டு அடிச்சிட வேண்டியது. 4 செட்டு மேளத்தை போட்டு அடிக்கவா? அப்படி அடிச்சாலும் அருள் இருக்கணும். ஒரு மாதிரி அருள் இருந்தா தான் ஆதாரணம் வரும். வெறுமனே போட்டு அடிச்சுனா
எனக்கு அதே கவனத்துல வரும். அப்போ அருள் வரணும். அருள் வரணும்னா தாத்தா எத்தனைதான் சோடி மேளத்தை போட்டாலும் அதுல சாமி அருள் உள்ள இருந்தா தான் சாமி வரும். ஆமா, சக்தி இருந்தா தான் சாமி அருள் வரும். சக்தி இருந்தா தானே அருள் வரும். சும்மா நீ காலுகிட்ட போய் மேல அடிச்சா சாமி வருமா? ஆளுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன? செந்தட்டி பாத்திருக்கியா? செந்தட்டியை முதல்ல உனக்கு தேய்க்கணும். அதை மேலு காலெல்லாம் தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டா என்ன செய்வான்? கண்ணாலம் கருக்க அங்க இங்கும் உதர்வாரு. அப்படியே இப்ப துடிக்கிட்டு ஆடுவாங்க நடந்து. அது மாதிரி சரி, அருள் வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அருள் வரணும்னு சொன்னா அம்மா வச்சிருந்தாலே அப்பல அக்கனி செட்டி அதை தூக்கி தன்னால கையில கொடுத்துடணும். கொடுத்தா நல்ல அருள் வரும். பாத்துக்க, அப்பதான் கை சுடும் போது ஆதாரம் அவே காடு வரும். அதாவது சிவபெருமானுக்கு அருள் வர வேண்டும் என்று சொன்னா திருப்பாடு கடலுக்கு போய் பால் குடம் கொண்டு வந்து பகவானுக்கு பாலாபிஷேகத்தை முடிக்கணும். முடிக்க வேண்டும். பாலாபிஷேகம் முடித்தால் பகவானுக்கு இருள் நீங்க அருள் வரும். இப்போ நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல சண்டை சடவா இருக்கு, ஒருத்தருக்கு ஒருவர் அன்பு இல்ல, பொறாமையா இருக்கு, சண்டையா இருக்குன்னு வைங்களேன், நம்ம வீட்டுல நிம்மதியே இல்லைன்னா அதுக்கு ஒரு பூஜை இருக்கு. என்ன பூஜை? அதுக்கு என்ன பூஜைனா லட்சுமி தீர்த்தம் இருக்கே, பசுவ மாட்டு கோமியம். அந்த பசுவ மாட்டு கோமியத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டுல தொளிச்சு குளிச்சோம்னு சொன்னா இருள் நீங்கி நம்ம வீட்டுல அருள் இருக்குமா? ஆமா. ஒரு கோவிலில சாமி ஆடும் போது அந்த கோவிலுக்குள் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அருள் இல்லை என்று சொன்னா இன்னைக்கும் சில பேர் சாமி ஆடுனாங்கன்னா சாமி திடீர்னு வரும், பிறகு தூக்கி எரிஞ்சிரும், பிறகு ஆட மாட்டாரு, அப்புறம் மறுபடி ஆடுவாரு, மறுபடி சும்மா நிப்பாரு. எனக்கு அப்படி விட்டு விட்டு தான் பிடிக்கும் சாமி. விட்டு விட்டு பிடிக்கும். அப்படி சொன்ன கோமியத்தை குடிச்சிரு. சாமி வருது திடீர்னு விட்டு விட்டு பிடிக்கும். அதுதான் சக்தி குறைஞ்சு போச்சு. சக்தி குறைஞ்சு போச்சு. சக்தி குறைய போய் தான் விட்டு விட்டு வருது. அப்ப நான் என்ன செய்யணும்? அதான் கோமியத்தை குடின்னு சொன்னேன். கோமியத்தை 3 மடக்கு குடிச்சிடணும். ஐயோ அவன் தூக்கி தூக்கி அரையும். 3 மடக்கெல்லாம் குடிச்சா இவருக்கு இங்க சாமிக்கு வராது. அப்படியா? ஒரு பாட்டில் அடிச்சா தான் நல்லா இருக்கும். லட்சுமி தீர்த்தத்தை சாதாரண நினைக்க கூடாது. வீட்டுல தொளிச்சோம்னா வீட்டுல சீதேவி பொங்கும். அந்த பசு மாட்டு கோமியத்துக்கு அவ்வளவு மகிமையா. 2 செம்ப குடிச்சிட்டோம்னா லட்சுமணன் தீர்த்தம் சூப்பரா இருக்கும். லட்சுமணன் சொன்னா காளைங்கன்னு. காளைங்கன்னு நினைக்க கூடாது. லட்சுமினா பசுமாடு. அப்போ ஒரு வீட்டுல இப்படி அருள் இல்லையாமா இப்படி பூஜை செய்யலாம். ஒரு ஆலயத்திலே சாமிக்கு அருள் இல்லை என்று சொன்னா அதுக்கு என்ன செய்யணும் தெரியும்? என்ன அந்த கோவிலுக்கு அருள் வர வேண்டும் என்று சொன்னா 12 வருடத்திற்கு ஒரு முறை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்தணும். அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மண்டே உடைக்கணும். அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வைத்தோம்னு சொன்னா அந்த ஆலயத்திலே சாமி அருள் நல்லா நிலைத்திருக்கும். இது எல்லா கோயிலையுமே கண்டிப்பா பண்ணுவாங்க, பண்ணணும். இது நடக்கக்கூடியதுதானே? ஆமா. சரி. அப்ப இப்படியாகவே என் தாயார்கள் 8 பேர்களும் காளியர்கள் எல்லாம் ஒன்று கூடி காமாட்சி அம்மா சிவலிங்கத்தை மறக்க சிவனுக்கு அருள்மயங்கள் குறையும் பொழுது அந்த பராசக்தியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, ஆண்டவன் தான் பகவானுக்கு இருள் நீங்கி அருள் இருக்க பார்க்கடலும் போகணுமே, நாம போகணுமே, பாக்குடம் எடுக்கணுமே, அங்கே பாக்குடமும் எடுக்கணுமே. நம்மளால போக முடியுமா? போக முடியாது. நம்மளால போக முடியும்னா என்னையா அவங்க யார் யார் எதை செய்யணுமோ அதை செஞ்சா தான் நல்லா இருக்கும். பாத்துக்கோ, யார் யார் எதை செய்யணுமோ அதை செஞ்சா தான் நல்லா இருக்கும். சரி. அப்ப இந்த ஆண்டவனுக்கு பார்வதாதேவி பூஜைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அஷ்டதிக்கு பாலர்களை வரவழைத்தார். அஷ்டதிக்கு பாலர்களை வரவழைத்து அந்த ஆதிபராசக்தி பாலர்களே சிவபெருமானுக்கு
எனக்கு அருளே இல்லையப்பா, இருளாக இருக்கிறார். நம்ம இருந்தா இருந்த இடம், நின்னா நின்ன இடம், நின்ன இடம், போனா போன இடம், போன இடம் அவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அடே அப்பா, எச்பிசி போன பழுப்பு மாதிரி இருக்காரு. ஆமா, உட்கார்ந்து உட்கார்ந்துருக்காரு. ஆமா, கரண்ட் இல்லைன்னா மினுக்கு மினுக்குன்னு எரியும் பழுப்பு. பழுப்பு அரை கரண்ட் இல்ல. ஆமா, அது மாதிரி சக்தி குறைஞ்சு போச்சு. எச்பிசி போன பழுப்பு மாதிரி இருக்காரு சிவபெருமா. இருக்காரு. நீயும் அப்படித்தான் இருக்க. நான் அப்படி இருக்கனா? என்னுடைய பவர் உனக்கு தெரியாது. ஒரு நேரத்துல பார்த்தேன்னு சொன்னா என்ன, 30 வருஷத்துக்கு முன்னால இங்க படிக்க வந்தேன். ஆமா ஆமா, இதே கோயிலுக்கு தான் வந்தேன். சரி, நான் வராத கோயில் இல்ல. ஆமா, அப்போது பாத்தீங்கன்னா ஆள் ஒரு திடனா இருப்பேன். சரிதான், மடிப்புலி மாதிரி இருப்பேன், எங்க வேணாலும் பாய்வேன். அடே அப்பா, கொஞ்சம் வயசாகி போச்சு. ஆமா, உண்மைதானே. ஆமா, வயசு ஆகாத வயசு ஆக ஆக எல்லாமே கொஞ்சம் குறையத்தான் செய்யும். வயசாகி போச்சுன்னு சொன்னா நமக்கு தெம்பெல்லாம் குறையத்தானே செய்யும். ஆமா, குறையும். அப்போ இந்த ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு அஷ்டதிக்கு பாலர்களை வரவழைத்து, எப்பா பாலர்களே, நீங்கள் திருப்பார் கடலுக்கு செல்ல வேண்டும். தீர்த்தங்களை கொண்டு வந்து சிவனுக்கு நாமல் பூஜை செய்ய வேண்டும் என்று அஷ்டதிக்கு பாலர்கள் ஒவ்வொருவருக்கும் மண்குடத்தை கொடுத்தார். மண்குடத்தை கொடுக்க அவர்கள் கையிலே வாங்கி கொண்டு அவர் காவி நல்ல உடையது, காவி நல்ல உடையது, திருத்திராஜ மாலை போல் நெற்றியிலே கத்தாம்பணிந்து கடலுக்கு தாவாரார் அவர் கைலாசம் நடை கடந்து, கைலாசம் நடை கடந்து திருப்பார் கடலுக்கு தாவாரார். பானையிலே திருப்பாறு கடலிலே பால் குடத்தையை எடுத்துக்கொண்டு அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் கைலாசத்துக்கு நேரமாகி போச்சு, நம்ம சீக்கிரமா போகணும். சீக்கிரமாக போக வேணும் என்று சொன்னா எந்த பாதையா போகலாம்? எந்த பாதை போகலாம்? குறுக்கு பாதையில தான் போகணும். குறுக்கு பாதை இல்லையா? குறுக்கு பாதையில உன்னை குப்பரை போட்டு தான் மிதிக்கணும். அந்த பாதையை சொல்லல, உடனே போட்டு மிதிக்கணுங்க. அவங்க நீ தானே குறுக்குல போனோம்னா குறுக்கு பாதைன்னு சொன்னா சாட்டு பாதை. சாட்டு பத்து பாதையா? சாட்டு பத்துனா நம்ம நட்ட சாட்டு பத்து அப்படியா? அப்படியா? அது கிடையாது. அதாவது சாட்டு பத்துனாலும் சொல்ல விட மாட்டேங்க. ஆமா, குறுக்கு வழினா குறுக்க போட்டு மிதிக்கணுங்க. என்னதான் சொல்ல எனக்கு தெரியல. அதாவது என்னையா சுருக்கமான பாதை. சுருக்கமான பாதை, அந்த பாதையில போகணும். நீர் போயிடலாம், கொல்லியா இருக்கு, நீர் வந்து போகலாம். அதாவது கைலாசத்துக்கு நம்ம சீக்கிரமா போகணும்னா குறைந்த தொலை உள்ள பாதையாக நம்ம போகணும். ஆமா, குறைஞ்சு இருக்கக்கூடிய பாதையில போகணும். ஆமா, இப்போ இங்கிருந்து நம்ம போறோம்னு சொன்னா சுத்தி வளைச்சு வாரது பக்கமா நேரா போறது பக்கமா பாக்கணும். நம்ம ரோட்டு வழி போனா சுத்தாத்தான் இருக்கும். ஆமா, இதுக்குன்னு ஒரு குறுக்கு பாதை தடம் பிடிச்சு போட்டுப்பாங்க.
அதை பிடிச்சு போனா ஆமா 2 கிலோமீட்டர் இருக்குது, 1/2 கிலோமீட்டர் நடந்தா போதும். போதும். அதே மாதிரி அப்ப இவங்க கைலாசத்துக்கு சீக்கிரமாகவே போக வேண்டும் என்று கைலாசத்துக்கு சீக்கிரமாக போகக்கூடிய பாதை அம்மா குழுவிருக்கிறாளே காமாட்சி. அந்த காமாட்சி கோட்டை முப்புறத்து கோட்டை வழியா போனா சீக்கிரமா போகலாம். அங்க போனா சீக்கிரமா போகலாம். பிறகு சீக்கிரமாக போக வேண்டும் என்று முப்புறத்து கோட்டை வழியாக வரும்போது வருகின்ற போது மணி 12. சந்தோஷம். அப்ப எனக்கு 3 பங்காச்சு. அப்படியாகவே முப்புறத்து கோட்டை வழியா பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சாமி கொண்டாடிகள் அனைவரும் கோவிலுக்குள் வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். ஆமா, பூஜையாக இருப்பதனால. ஆமா, அப்ப இப்படி முப்புறத்து கோட்டை வழியாகவே போனோமையானா முப்புறத்து கோட்டை வழியா போனா கைலாசத்துக்கு நம்ம சீக்கிரமா போகலாம். ஆனா ஒண்ணு நல்லா இருக்குனே, ஆனா ஒண்ணு முப்புறத்து கோட்டை வழியாக போகும்போது நம்ம தலையிலே பால் குடத்தை வைத்திருக்கிறோம். நமக்கு நேரமும் போகணும், நடையும் தொலையணும். அதுக்கு என்ன செய்யணும்? நேரமும் போகணும், நடையும் தொலைய வேணும் என்று சொன்னா நல்லா 4 ரூபாய்க்கு பொரியடலை வாங்கணும். சரி, ஒரு 5 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கணும். அப்படியே 2ஐயும் முறுக்கி போட்டு ஒன்னா போட்டு அப்படியே வாயில அப்படியே 2 அள்ளி போட்டுட்டு 1/4 கிலோ இனிப்பு பூந்தி வாங்கி ஒன்னா போட்டு 1/2 கிலோ மிச்சரை போட்டு அப்படியே கலவை பண்ணி அதை மடியில கட்டிக்கிட்டு அப்படியே அடி போட்டுக்கிட்டு வாயில போட்டு சமைச்சுக்கிட்டே போனோம்னா இடம் தொலையும். பாதை தொலையும். அப்ப நம்ம நேரமும் போகணும், நடையும் தொலைய வேணும் என்று சொன்னா நம்ம ஏதாவது பாட்டு பாடி நடனம் ஆடித்தான் நம்ம கைலாசத்துக்கு போக வேண்டும். அப்படி பாட்டு பாடி நடனம் ஆடி போக வேண்டுமானால் நம்ம பால் குடத்தை சுமந்து கொண்டு போறவையான தெய்வத்துக்காக சுமந்து கொண்டு போறோம். அப்ப நம்ம அதற்கு தகுந்தபடியாக சிவபெருமானுக்கு பாட்டுகளை பாடி நாம போக வேண்டும் என்று எப்படி வருகிறார்கள் தெரியுமா? கைலை மலை நாடனுக்கு சம்போ சங்கரா, கைலை மலை நாடனுக்கு சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, சுமந்து வாரம் பால் கூடத்தை சம்போ சங்கரா, நாங்க சுமந்து வாரம் பால் கூடத்தை சம்போ சங்கரா. உடனடியாக வர வேண்டும். மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். ஏழுமலை வேலனுக்கு சம்போ சங்கரா, என்னையா சொல்லுதியா? வார பூஜை நடக்கட்டுங்க. ஏழுமலை வேலனுக்கு சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, நாங்க எடுத்து வாரம் பால் கூடத்தை, நாங்க எடுத்து வாரம் பால் கூடத்தை
நாமலை வந்து கொண்டிருக்க ஆமையா இந்த அழகான நேரத்திலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில் பாடும் நாமலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து இந்த வாவாநகரமான நகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய அருமை அன்னார் அவர்கள் இந்த வாவாநகரம் வாழும் மக்களின் சார்பாகவும் ஆலயத்தின் ஊர் சார்பாகவும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நாமலை அன்னார் அவர்கள் வந்து அரசு இலையில ஓவியமாக வரைந்து நாமலுக்கு பரிசாக கொடுத்து உள்ளார்கள். ஏற்கனவே கண்ணால கண்டதை கையால செய்யக்கூடியவர்கள், அதனால அவங்க ஓவியமாக வரைந்திருக்கின்றார்கள். அப்ப இப்படி அரசு இலையிலே நாமலை ஓவியமாகவே வரைந்து கொடுத்த வெள்ளை ரோஜா ஆர்ட் சார்பாக வெள்ளை ரோஜா ஆர்டிஸ்ட் சார்பாக அன்னார் அவர்கள் நாமலுக்கு அன்போடு பரிசீலித்து உள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு மனமகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தார் போல நாமலுக்கு இந்த இரவு நேரத்திலே பரிசளித்து பாராட்டிய செல்வச்சீமானும் செல்வச்சீமாட்டையும் பரிசளித்த அன்னார் அவர்களும் இந்த காமாட்சியினுடைய அருளாலே அவர் வாழ வேண்டும், வளர வேண்டும், ஐயா வளர வேண்டும், அவர் மலை செலவு பண்ணிட்டு போயிருவோம். அத மாதிரி இந்த மாதிரி ஒரு பரிசா கொடுக்கும் போது நம்ம என்னைக்குமே அதை பார்க்கும் போது நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஆமா, அவனகரத்துல நம்மளுடைய ஓவியமாக வரைந்து தந்தார்கள். அப்படி என்று மறக்காம இருக்கணும்னு சொல்லி நமக்கு ஓவிய படத்தை தந்துள்ளார்கள். அப்படி நாமளுக்கு அன்பு பாராட்டி பரிசளித்த செல்வச்சீமான்கள் எல்லாம் எந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு கட்டி பெருகி பாலாக பொங்கி நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் என்னைக்கும் நீடிய வாழ்வாக வாழ வேண்டும் என்று என் அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது இந்த முப்புறத்து கோட்டை வழியாக அஷ்டதிக்கு வாழர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பாட்டு பாடி நடனமாடி கைலங்கிரி மலைக்கு வரும்போது பார்த்தா கோட்டைக்குள்ள இருந்த எங்க காமாட்சி அம்மா, நம்ம கோட்டைக்குள்ள ஆண் வரக்கூடாது, ஆண் வாடையை அடிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம கோட்டையில போட்டு அடிச்சு போட்டிருக்கோம். இவங்க பண்டார கூட்டமா ஒன்னா சேர்ந்து தலையில பால் குடத்தை தூக்கிட்டு வராங்களே, இவங்க எங்க போறாங்க? என்று 8 பேர்களுமாக ஒன்றாக கூடி வேப்பிலையே கையில எடுத்து அவன் கையில எடுத்து சூலாயுதம் பொற்பெரும்பு திரிசூலம் திருநீத்து கப்பரை உடுக்கை பிரம்பு வாழ்வி சருவா. சூலாயுதத்தோடு ஒரு வாழை எடுத்துட்டு வர மாட்டாண்ட அம்மை வருகின்றாள். சரி, அந்த காளியர்கள் 8 பேரும் வருகின்றாள். இப்படி காளியர்களோடு தேவர்கள் மூவர்கள் யாவரையும் வழிமறித்து என் கோட்டைக்குள்ள ஆண்களே வரக்கூடாது,
பார்த்தோன்னே தகடு அடிச்சு போட்டிருக்கேன்னா உங்களை வர சொன்னது யாரு? வர வர கண்ணே பிடிக்கல. என் அனுமதி இல்லாம உங்களை வர சொன்னது யாரு? எழுத்து வந்து தெரியல. ஆமா, வயது கொஞ்சம் ஆகி போச்சு. நான் நாடிய வீட்டை வச்சுட்டு வந்துட்டேன். என்னத்த நாடிய? கண்ணாடிய. அப்படி விவரமா சொல்லு. ஆமா, கண்ணாடிய போட்டுதான் எழுத்து தெரியும். ஆமா, கிட்ட நிக்க ஆம்பளை தெரிய மாட்டோமுக்கு, எட்டி நிக்க பொம்பளை தெரியும். கண்ணை நோண்டணும். நான் எனக்கு எட்டுன வாரு. கிட்ட நிக்க ஆம்பளை தெரியல, எட்டி நிக்க பொம்பளை தெரியல. அப்ப எட்டி ஆம்பளை விட்டுட்டு பக்கத்துல பொம்பளை விட்டா பக்கத்துல உள்ள பொம்பளையால் தெரியும், எட்டி நிக்க ஆம்பளை தெரியாது. கிட்ட பார்வை உண்டு, எட்டுன பார்வை. அப்போ உன் கண்ணுல குறை இல்ல, உன் மண்டையில தான் குறை இருக்கு. அப்படியா? மண்டையிலயும் குறை இருக்கு, மனசுலயும் குறை இருக்கு. அதான் நல்ல முறையில கண்ணு தெரியட்டும்னு சரி திருச்செந்தூருக்கு நேத்திய கடன் போட்டிருக்கேன். யாருக்கு? 8 அடி வேல் போடணும்னு நினைச்சிருக்கேன். போடுங்க. எனக்கு தான் பார்வை கிடைக்கட்டும்னு 8 அடி வேல் போடும்போது சரி உமா மாதிரி தாளத்துக்காரர் மாதிரி வந்து பக்கத்துல பிடிக்கப்படாது. பாப்பா மாதிரி பெண்கள் வந்து பிடிக்கணும். சரி. மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். ஆமா, நீங்க ஆம்பளை வேலை பிடிச்சேன்னு சொன்னா இப்படி முன்னாடி பூஜைக்கு நேரமாகி விட்டதனாலே மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். ஆமா, தனனை தன்னை தன்னோ தனனை தன்னோ தாய் தனனை